அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 படை வீடுகளிலுமே மிக சக்தி வாய்ந்த அதிசயம் வாய்ந்த 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு பல வருடங்கள் கழித்து இன்று வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகமானது ஜூலை 7ஆம் தேதியானது இனிதே நிறைவடைந்த நிலையில் வேலை நிமித்தம் காரணமாக இந்த கும்பாபிஷேகத்தை எங்களால் நேரில் சென்று பார்க்க முடியல. அதாவது தொலைக்காட்சியில் எங்களால் பார்க்க முடியல. இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் தரிசனத்தை காண தவறிட்டோம் அப்படிங்கிற ரொம்பவும் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக யூஸ் ஆகுங்க. அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ இருக்கிறது. எப்போது வேணுமானாலும் இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செஞ்சு அந்த முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எந்த நேரத்தில் முருகனை வழிபாடு செஞ்சாலுமே அவரோட அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த ஒரு மண்டலத்திற்கு 48 நாட்களுமே திருச்செந்தூரில் திருவிழா கோலம் தாங்க. முடிந்தால் இந்த 48 நாளில் ஒரு நாளாவது திருச்செந்தூர் முருகனை நீங்கள் தரிசனம் செய்யலாம். அதே மாதிரி நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்களா இல்லை கலந்துக்கலையா, உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த ஒரு மண்டலத்திற்கு 48 நாட்களுமே திருச்செந்தூரில் விழா கோலம் தாங்க. அதே மாதிரி இந்த விழா கோலத்தில் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு. வயதானவங்க, கூட்ட நெரிசலில் குழந்தைய வைத்து கொண்டு செல்ல முடியாதவங்க எல்லாமே அதற்கு கவலைப்பட வேண்டாங்க. வீட்டில் இருந்தபடியே அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை அழைத்து வீட்டில் இருந்தபடியே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் நம்ம இன்று இந்த பதிவின் மூலம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 48 நாள் இந்த வழிபாட்டை நீங்கள் உங்களோட பூஜை அறையில் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னா அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானே நேரடியாக ஓடி வந்து உங்களோட வீட்டு பூஜை அறையில் குடிக்கொள்வார். கட்டாயமாக இந்த 48 நாள் இதை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. உங்களால் முடிந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யுங்க. முடியாதவங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த 48 நாளில் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். ஒரே ஒரு நாள் தான் இந்த வழிபாட்டை செய்ய முடியும் அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டுமாவது இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு அவரோட அருளை பெறுங்க. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. பூஜை அறையை நம்ம ஃபஸ்ட்டு சுத்தம் செஞ்சு முருகரோட திருவுருவ படத்திற்கு அலங்காரமானது செஞ்சுக்கலாங்க. அரிசி மாவால் பூஜை அறையில் நட்சத்திர கோலம் போடுறது ரொம்ப முக்கியம். அதில் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மறக்காமல் எழுதுங்க. அந்த சரவண பவ கோலத்தை போட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை அழைத்தாலும் எங்கிருக்கும் முருகப்பெருமானுமே ஓடோடி வந்து அந்த கோலத்தில் அமர்ந்து கொள்வார் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருக்கிற ஒரு விஷயம், நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைத்து நீங்கள் விட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகா முருகா அப்படின்னு அழைத்தாலே முருகப்பெருமானே ஓடோடி வந்து உங்களுக்கு காட்சி தந்துடுவாராம். இந்த சரவணபவ கோலத்தை போட்டுவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, கருணை கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற கோஷத்தை சொல்லி நீங்கள் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்களோட மனதார நினைத்து உங்களோட வீட்டிலேயே நீங்கள் பூஜை செய்யுங்க. தினமுமே உங்களால் பூஜை அறையில் பூஜை செய்ய முடியவில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த சரவணபவ நட்சத்திர கோலத்தை கலக்காதீங்க. இந்த 48 நாளுமே, அதாவது திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடைபெற்ற இன்று முதல் அடுத்த 48 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த சரவணபவ கோலமானது இருக்கும் பட்சத்தில் முருகப்பெருமான் உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருப்பாருங்க. வாரத்திற்கு ஒரு முறை பூஜை அறையை சுத்தம் செய்யும்போது பழைய கோலத்தை எடுத்துவிட்டு நீங்கள் மீண்டும் புது கோலத்தை போட்டு வைக்கலாம். தவறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த முறைப்படி நீங்கள் இந்த 48 நாளுமே திருச்செந்தூர் முருகனை நினைத்து வீட்டில் பூஜை செஞ்சாலே நீங்கள் என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அந்த முருகனிடம் கேட்டாலும் அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் இப்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பார். எனவே வரத்தை கேட்டாலும் அவர் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பார்.
முருகரானவர் உங்களோட வீடு தேடி வருவார். அப்படி இருக்கும்போது இந்த வழிபாட்டு நாளை நாம் தவறவிடலாமா? நிச்சயமாக தவறவிடக்கூடாது. அற்புதமான இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லையா? இதை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். பொதுவாகவே கோவில்களில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. புண்ணியங்களை நமக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருக்கிற ஒரு விஷயம், ஐதீகமாகவும் சொல்லப்படுது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் முருகன் திருக்கோவிலில் ஜூலை 7ஆம் தேதியானது காலை கும்பாபிஷேகமானது கோலாகலமாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்திருக்காங்க என்று பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வசதிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே கோவில்களில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது ரொம்பவும் விசேஷமானது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு புண்ணியங்களை அதிகரிக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாதவங்க சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்னாடி சில நாட்களுமே, அதற்கு பிறகு ஒரு மண்டல காலம், அதாவது 48 நாட்களுமே ரொம்பவும் விசேஷமான பூஜைகளும் யாகங்களுமே நடைபெறும். வெவ்வேறு கோவில்களுக்கு ஏற்ப என்னென்ன பூஜைகள் நடைபெறும் அப்படிங்கிறது மாறுபட்டால் கூட கும்பாபிஷேகமானது நடந்து முடிந்து பல நாட்களுக்கு சிறப்பு பூஜைகளானது தொடரும். எனவே திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு முருகரோட தரிசிக்க முடியாதவங்க கும்பாபிஷேகம் நடந்த பிறகு 48 நாட்கள் மண்டல பூஜையானது நடக்கும். இந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் மண்டல பூஜையில் கலந்து கொள்வது ஏன் அப்படின்னா, கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க முடியாதவங்க இதில் கலந்து கொள்றதுனால கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட புகழானது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் நாள் முழுவதுமே பக்தர்கள் தரிசிப்பதற்காக திறந்திருக்குங்க. காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரைக்குமே திருச்செந்தூர் கோவிலானது திறந்திருக்கும். திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாகவே கும்பாபிஷேகம் நடந்த கோவில்களில் அன்று கலந்து கொண்டு தரிசிக்க முடியாதவங்க அடுத்த ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படும் 48 நாட்களில் தரிசனம் செஞ்சாலே அதற்கு நிகரான பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாள், சஷ்டி திதி மற்றும் செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்கள் தவிர்த்து பிற நாட்களில் நீங்கள் சென்றாலே ஓரிரு மணி நேரத்திலேயே செந்தில் ஆண்டவரை தரிசிக்கலாம். நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்களில் தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூர் கோவில் ரொம்பவும் முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடைபெற்றும் நிலையில் திருச்செந்தூருக்கு நம்ம எப்போது செல்லலாம், எந்த நாட்களில் சென்றால் உகந்தது அப்படிங்கிறதும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானுக்குரிய 6 படை வீடுகளிலுமே ஒவ்வொரு படைக்குமே வெவ்வேறான சிறப்புகள் இருக்கும். திருச்செந்தூர் சென்றாலே தலைவிதியானது மாறும். திருச்செந்தூர் சென்றால் வாழ்க்கையானது மேம்படும். கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்தும் குழந்தை பேறு கிடைக்கும். திருச்செந்தூர் கோவில் கட்டப்பட்டிருக்கும் அமைப்பானது மற்றும் கடற்கரையோரம் இருக்கும் முருகர் கோவில் என்று கோவிலோட அமைப்பே ரொம்பவும் அதிசயமாக இருக்குது. வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்களில் இந்த கோவில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம எந்த நாட்களில் சென்றால் செல்வது ரொம்பவும் உகந்தது அப்படிங்கிறது வாங்க விரிவாக பார்க்கலாம். சில மாதங்களாகவே திருச்செந்தூருக்கு செல்லும் பக்தர்களோட எண்ணிக்கையானது பல மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்குது. திருப்பதிக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மற்றும் திருச்செந்தூர் ஆகிய 2 ஆலயங்களிலுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க. எனவே முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான ஒவ்வொரு மாதமுமே வரும் கார்த்திகை நட்சத்திர நாள், சஷ்டி திதி, முருகனுக்குரிய விசேஷங்களான ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க. அப்படிங்கிறதுனால பல மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசிக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே விடுமுறை நாட்களில் வார இறுதியில் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க குறைந்தது 5 முதல் 6 மணி நேரமாக ஆகிறது. எத்தனை மணி நேரம் காத்திருந்தா கூட முருகப்பெருமானை நம்ம போய் பார்த்தாலே நம்முள்ள மனதில் ஒரு எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலுமே ஒரு புத்துணர்ச்சியானது ஏற்படுங்க. நிச்சயமாக இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க முடியாதவங்க இந்த மண்டல பூஜையில் கலந்துக்கிட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.